பாலியல் சென்றல் இருந்தால் செருப்பால் அடிங்க அப்படின்னு விஷால் அவர்கள் சொன்னார். என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது மிஸ்டர் ஜென்டில்மேன் அப்படின்னு போட்டு அங்கேருந்து ஸ்ரீரெட்டிகிட்டேருந்து ஒரு ட்வீட்டு. இப்போ யாரெல்லாம் சொல்லக்கூடாது அவங்கெல்லாம் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிறேன். ஆனால் நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் இந்த பொறுப்பில் இருப்பவராக சொல்கிறார். தனிப்பட்ட விஷாலுங்கிறவர் வேறு. ஸோ அதனால் இங்கே அவர் மட்டும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் கேரளா மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பல பேர் மாட்டிப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 99% பேர் இங்கே இந்த மாதிரி விஷயங்களில் நடிகைகள்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போதே ஒரு சம்பளம் போடுவாங்க, அது வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இன்னொரு சம்பளம் போடுவாங்க வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட். மோகன்லாலே அவருக்கு நல்லா இருந்தவர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். அதற்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக சென்னைக்கு தான் வந்திருக்காரு. கேரளா போகல, அவர் சென்னையில் தான் இருக்கார். அவர் ஒவ்வொரு நடிகையும் 30 செருப்பாவது வச்சுருக்கணும், செருப்பால் அடிக்கணும்னா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஓட் பற்றி அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரப்போகுது சார்? அடுத்து ஃபைனலாக ஒரு சிங்கிள் ஒன்று வருது, அது த்ரிஷாவுக்கான பாடல். ஆனால் த்ரிஷாவை அதில் காமிக்க போகிறதில்ல. கங்குவா பின்வாங்கும் அல்லது வேட்டையன் பின்வாங்கும், யார் பின்வாங்க போகிறான் உண்மையிலே? இல்லை, கங்குவா பின்வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் சிறுத்தை சிவா ஃபோன் பண்ணி ரஜினிகிட்ட பேசியிருக்காரு. சார் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி வர முடியுமா, நாங்கள் பெரிய செலவு பண்ணியிருக்கோம். பட் ரஜினியை பொறுத்தளவுக்கு அந்த தேதியில் ஒரு உறுதியாக இருக்கார். அவருக்கு என்னென்னா விஜய் படத்துக்கு அடுத்து வர்ற படம் விஜய் படத்தை விட பெரிய வசூல் அடையணும், அதை பண்ணி காட்டிட்டோம்னா அது ஒரு மாஸ் தானே. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நான் தாண்டா டாப்புன்னு கொண்டு வர்றதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போ அவர் அதை நினைக்கிறாரு. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். மலையாள சினிமாவையே அங்கே ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு அறிக்கை உலுக்கிக்கிட்டு இருக்கு சார். அதன் மூலம் முன்னணி நடிகர்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் சிறைக்கு போகிறாங்க, யாருடைய பேர்கள் அடிபட்டு இருக்குன்னு ஒன்றன் பின் ஒன்றாக நடிகைகள்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இண்டஸ்ட்ரி இருக்கா இல்லையா? அதே சமயம் இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு கமிட்டி வைக்கிறோம், நானே முன்னெடுக்கிறேன், பாலியல் சென்றல் இருந்தால் செருப்பால் அடிங்க அப்படின்னு விஷால் அவர்கள் சொன்னார். என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது மிஸ்டர் ஜென்டில்மேன் அப்படின்னு போட்டு அங்கேருந்து ஸ்ரீரெட்டிகிட்டேருந்து ஒரு ட்வீட்டு. எதை நோக்கி பயணிக்கிறது இந்த சினிமாவுடைய செய்திகள்? ஆக்சுவலாக இப்போ யாரெல்லாம் சொல்லக்கூடாது அவங்கெல்லாம் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிறேன். ஆனால் நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் இந்த பொறுப்பில் இருப்பவராக சொல்கிறார். தனிப்பட்ட விஷாலுங்கிறவர் வேறு. ஸோ அதனால் இங்கே அவர் மட்டும் இல்லை, இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் கேரளா மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பல பேர் மாட்டிப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 99% பேர் இங்கே இந்த மாதிரி விஷயங்களில் கைதேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ எல்லாமே இப்போ ஒரு இந்த மேற்கு வங்கத்துலேருந்து ஒரு நடிகை கேரளாவில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 40-45 வயதை எட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் அவங்களுடைய பழைய ஃபோட்டோ, அவங்க கேரளாவில் நடிக்க வந்த புதுசில் பார்த்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்காங்க. அப்போ இத்தனை வருடம் அவங்க வெயிட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் அவங்க அதை சொல்லலை. இன்றைக்கி அந்த கமிட்டி அமைந்த பிறகு அதில் போய் நம்ம கருத்தை சொல்லலான்ட்டு அவங்க மெயிலில் சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனை வருடம் ஆகுது ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்கு இங்கே அந்த பிரச்சனைகளை அனுபவித்து இருந்தாலும் பரவாயில்லன்னு போராடி ஏதோ படங்களில் நடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் விரக்தியாகி இவனுங்களை போட்டே கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு எரிச்சல் வரதுக்கு எத்தனை வருஷம் எடுக்குது பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது உடனே சொல்லிட்டீங்கன்னா இன்னொருத்தர் பயப்படுவாங்கள்ல. ஆனால் இங்கே என்ன தடுக்குது தெரியுமா? நம்முடைய தொழிலே பாதிக்கப்படும். இப்போ யோகி பாபு பிரச்சனையில் தயாரிப்பாளர்கள் ஏன் வாயை திறக்காமல் இருக்காங்க, நம்ம படம் பாதிக்கப்படும்னு. அந்த மாதிரி தான் நாம் நடிக்க வந்திருக்கோம். நம்ம இவரை பற்றி சொன்னோம்னா எல்லாரும் சேர்ந்து கட்டம் கட்டி நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களே, நம்ம கொஞ்சம் சகிச்சுட்டு இருந்துருவோமேனு பல பேர் இருக்காங்க. பல முன்னணி நடிகைகள் இன்றைக்கி மனம் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஊர்வசி சொல்கிறாங்க எந்த இண்டஸ்ட்ரியில் இது இல்லைங்கிறாங்க. கேரளாவில் உள்ள சிலர் பேசிட்டாங்க, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேச முன் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே எல்லா இடத்துலையும் அது புறையோடி இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் முன்பு தான். இப்போ இந்த அட்ராசிட்டி பெருமளவு இருக்கான்னா இல்லை, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. நல்ல திறமைசாலிகள், நல்ல அருமையான படித்த பெண்கள்லாம் இங்கே உள்ளே வராங்க சினிமாக்குள்ளே. அப்போ அவங்க இவ்வளவு கேவலத்தை சகிச்சுக்கிட்டு இந்த துறையில் இருக்கணுமா, திரும்ப போயிடுவோன்னு போயிடுறாங்க. ஸோ அதனால் இங்கே அந்த அளவுக்கு பழைய மாதிரி இருக்க முடியல. ஆனால் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ நடிகைகள்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போதே ஒரு சம்பளம் போடுவாங்க, அது வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இன்னொரு சம்பளம் போடுவாங்க வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட். பல பேர் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே வேணாம்ப்பா, நீ கொடுக்குற சம்பளத்தை கொடு அப்படின்னு நடித்தவங்களாம் உண்டு. ஸோ அப்போ எல்லா மாநிலங்கள்லையும் இது இருக்குது. இன்றைக்கி கேரளா அதை முன்னெடுத்துருக்கு. மற்ற மாநிலங்களில் வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு
தண்டனைக்குள்ளாகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி பினராயி விஜயன் வந்து ஓரளவுக்கு அதை அனுமதிச்சதுனால இதெல்லாம் வெளியில் வருது. இது வேறு இண்டஸ்ட்ரியாக இருக்குது, வேறு தெலுங்கோ அல்லது கன்னடமோ அல்லது தமிழோன்னா அரசியல் உள்ளே வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் யார் சொன்னாலும் அவங்களுக்கு எதிராக இங்கே ஒரு மிரட்டல் வரும், வாயை தர மாட்டாங்க. ஸோ அதனால் இது இப்படியே போக வேண்டியது தான். இதில் வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வர முடியாது. பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிறேன், எனக்கு சினிமாவில் எப்படியாவது வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் போராடி அப்படி வந்துக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இப்போ இருந்தாலும் இந்த மலையாள சினிமாவோட இந்த அடுத்தடுத்த பெயர்கள் வந்தது எல்லாமே கொஞ்சம் திரிக்கிறது. மோகன்லாலை சம்மந்தப்படுத்தி சொல்கிறது. இப்போ மோகன்லால் மீது இப்போ பரவலாக சினிமா அப்படின்னாலே நிறைய காசிப்ஸ் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த காசிப்னா நெருப்பின்றி புகைங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்தால் அது 10ஆக மாறதான் செய்யுங்கிற மாதிரி இப்போ மோகன்லால் மீது அடுத்தடுத்து ஒரு முன்னணி நடிகர்கள் மீதெல்லாம் அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வளம் வந்த வண்ணம் இருக்குது சார், செய்தித்தாள்களில், சேனல்களில், பல விஷயத்தில். அப்போ அவர்களும் மாட்டுவார்களா? அதான் நான் சொல்கிறேன். இப்போ கேரளா இண்டஸ்ட்ரிங்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. அங்கே கொஞ்சம் நேர்மையாக நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மோகன்லாலே வந்து அவருக்கு நல்லா இருந்தவர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துட்டார். அதற்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக சென்னைக்கு தான் வந்திருக்கார். கேரளா போகல, அவர் இங்கே சென்னையில் தான் இருக்கார். அவரும் அவருடைய மற்ற நிர்வாகிகளும் சேர்ந்து மொத்தமாக நடிகர் சங்கத்திலேருந்து விலகியிருக்காங்க. அது வந்து நடிகர்களுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேங்கிறதுனால விலகலை. நாம் இருப்போமோ, நம்ம பேர் நாளைக்கு வரும்போது பிரச்சனை ஆயிருமோ பதவியில் இருந்தோம்னா, அதனால் வெளியேறிடுவோம்னு அவர் வெளியேறிருக்கார். ஸோ இது வந்து விசாரணை போக போக நிச்சயமாக ஒரு பெரிய புயல் காத்திருக்கு. கேரளாவாவது சற்று புயல் தூரமாக இருக்கிறதுனால புயலோட தாக்கம் இங்கே எதுவும் இருக்காது சார். ஆனால் தமிழகத்திலேருந்து வந்ததுன்னா புயல் பெரிய தாக்கம் இருக்குமே. ஏன்னா விஷால் அவர்கள் சொன்ன அடுத்த கணமே அங்கேருந்து பல செருப்புகள் என்னிடம் இருக்குது அப்படின்னு ஸ்ரீரெட்டி ஒரு ட்விட்டர் காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒவ்வொரு நடிகையும் 30 செருப்பாவது வச்சுருக்கணும், செருப்பால் அடிக்கணும்னா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதெல்லாம் இங்கே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த புகார்கள் வர்றது, அதற்கு விசாகா கமிட்டின்னு ஒன்று அமைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கமிட்டி இங்கே அமைச்ச மாதிரி தெரியல. அதனால் அதுக்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இந்த கோட்டோடைய பாடல் ஒன்று வருவதாக அப்படின்னு இன்னும் வெயிட் பண்ண காத்துட்ருக்குன்னு சொன்னீங்க. அதே சமயம் வெங்கட் பிரபு இன்டர்வியூகளில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரைலர்லேயே கோட்டு கதையை சொல்லிட்டோம், நீங்கள் கண்டுபிடிக்கல, பெரிய டர்ன் அண்ட் ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல். 3 மணி நேரம் கதை, அது எப்படி அந்த 3 மணி நேரம் என்கேஜ் பண்ண போகிறாங்கிற இன்னொரு கதை. இந்த சிங்கிள் பற்றி நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கும். என்ன கோட் பற்றி அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரப்போகுது சார்? அடுத்து வந்து ஃபைனலாக ஒரு சிங்கிள் ஒன்று வருது, அது த்ரிஷாவுக்கான பாடல். ஆனால் த்ரிஷாவை அதில் காமிக்க போகிறதில்ல, வெறும் லிரிக் வீடியோ தாங்கிற மாதிரி தகவல் இருக்குது. மற்றபடி ஒரு இயக்குனர் தன் படத்தை பற்றி எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது, சூப்பராக இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பு. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதை பார்த்தவர்கள் சில பேர் சொல்கிறது என்னென்னா, படம் வந்து சூப்பராக இருக்குது, உங்களுக்கு கிளைமாக்ஸே அரை மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடுது. படம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் மலன்னு போய் படம் வந்து முடிகிற வரைக்கும் ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொல்கிறத கேட்டுக்கிட்டு சொல்லி பலமுறை மொக்கப்பட்டிருக்கோம். அதனால் படம் வரட்டும். லோகேஷ் கனகராஜோடைய படம், அதுவும் ரஜினி சாரோட சேர்ந்து அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது. படத்தில் அடுத்தடுத்து ஒரு சின்ன அப்டேட்டுகளாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று மலையாள நடிகர் ஒருத்தர், இன்றைக்கி நாகார்ஜுனா அவர்கள், அடுத்து யார்? உபேந்திரா. ஆமாம். இப்போ அடுத்து அமீர்கானுடைய பேரும் அடிப்படுது, வாய்ப்பு இருக்குது. அமீர்கானும் வராரு, நடிக்கிறார். ஸோ அது பேன் இண்டியா படமாக திட்டமிடுறாங்களா சார்? எப்போவுமே இப்போ ரஜினி, விஜய், அஜித் எல்லாருடைய படங்களும் இப்போ பேன் இண்டியா படமாக மாறிடுச்சு. ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படுகிற படங்களை வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் பண்ணி எடுத்துட முடியாது. அப்போ மற்ற லாங்குவேஜில் நீங்கள் டப் பண்ணி வெளியிடணும். அதன் மூலம் ஒரு பெரிய தொகையை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் இவ்வளோ பெரிய செலவை நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒரு நடிகர்களை உள்ளே கொண்டு வர்றது. இது ஒரு ஃபார்முலாவாக மாறிடுச்சு. எதிர்காலத்தில் இது தொடரும். இப்போ ரஜினி அவர்களுடைய படம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சார். ஆனால் அதே வேட்டையன் திரைப்படம் வருது, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் பெருசாக கிரியேட் ஆகலை. ஆனால் கங்குவா கூட மோதுறதுனால கங்குவா பின்வாங்கும் அல்லது வேட்டையன் பின்வாங்கும், யார் பின்வாங்க போகிறா உண்மையிலே? இல்லை, கங்குவா பின்வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் சிறுத்தை சிவா ஃபோன் பண்ணி ரஜினிகிட்ட பேசியிருக்காரு. சார், இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி வர முடியுமா, நாங்கள் வந்து பெரிய செலவு பண்ணியிருக்கோம். நிஜமாகவே பெரிய செலவு பண்ணியிருக்காங்க, பெரிய உழைப்பு. அதுக்கு டைம் வேறு, எல்லா படமும் உழைப்பு தான். பட் இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி. சிறுத்தை சிவா வந்து அண்ணாத்த படத்துக்கு பிறகு டக்குன்னு ஒரு படத்தை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவ்வளோ லாங் டியூரேஷன் எடுத்து ஒரு படத்தை முடிச்சிருக்கிறார். அப்போ அதில் இருந்த உழைப்பு எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் ரஜினியை பொறுத்தளவுக்கு அந்த தேதியில் அவர் உறுதியாக இருக்கார். அவருக்கு என்னென்னா, விஜய் படத்துக்கு அடுத்து வர்ற படம் விஜய் படத்தை விட பெரிய வசூல் அடையணும், அதை பண்ணி காட்டிட்டோம்னா அது ஒரு மாஸ் தானே. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் தாண்டா டாப்புன்னு கொண்டு வர்றதுங்கிறது
அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போ வந்து அவர் அதை நினைக்கிறாரு. அப்போ அடுத்து உடனே வரணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி கேப் ஒரு 5 நாள் லீவு இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் அவர் வராரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் தள்ளி போங்கன்னு அவர் சொல்ல முடியாதுல்ல, அவருடைய ஒரு அணுகுமுறைக்கு அப்படி சொல்ல மாட்டார்ல. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லைம்மா நான் 2 பேருமே வரலாமே, ஏன்னா 2 படங்கள் ஒரே நேரத்தில் வந்து ஹிட் அடிக்கலையா அப்படின்லாம் அவர் கேட்டிருக்காரு. அப்போ சரி ரைட்டு, பேட்டையும் விஸ்வரூபம் வந்ததுன்னே அவர் சொல்லியிருக்காரு. பேட்டையும் விஸ்வரூபம் வந்து ஹிட் ஆகலையா 2 படமும், அதே மாதிரி இது ஆகட்டுமே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு சரி வேறு வழி இல்லை, சரி சார்ன்ட்டு இவர் வச்சுட்டாரு. பட் இவங்க தரப்பில் நம்ம மோத வேண்டாம், ஏன்னா சிங்கிளாக வரும்போது தான் அவங்க போட்ட பணத்துக்கு ஒரு கேரண்டி கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க ஒதுங்கி போவாங்க போல. ஓகே சார், இப்போ கங்குவா தான் பின்வாங்க போகிறது உறுதிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் வசூல்னு சொன்னீங்க, அடுத்த தலைவர் 171 கூலி திரைப்படம் அந்த 1000 கோடியை எட்டுமா, ஏன்னா ஒரு பெரிய காஸ்டிங் கூட போயிட்டுருக்கு. அதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அந்த அப்டேட்டுகள்லாம் தொடர்ந்து வரும். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.